உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 62:3, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை அலங்கரிக்கிறாருங்க. சரிங்களா? நீங்க தேவனுடைய கையில இருக்கிறீங்க. உலகத்தின் கையில இல்ல, வியாதியின் கையில் இல்ல, வறுமையின் கைகளில் இல்ல, பிரச்சனைகளின் கைகளில் இல்ல, பொல்லாத மனுஷங்களுடைய கைகள்ல இல்ல. இதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னங்க, அவங்க கையில போய் மாட்டிக்கிட்டேன், என்னை புழிஞ்சு எடுத்துடுறாங்க. இந்த வேலையா, ஐயோ என்னை புழிஞ்சிடுறாங்க, ஒன்னும் இல்லாம ஆக்கிதான் வீட்டுக்கே அனுப்புறாங்க. நல்லா மாட்டிக்கிட்டேன்றீங்களா? இல்ல, தேவனுடைய கையில இருக்கிறீங்க. எப்படி தேவன் உங்களை வச்சிருக்கிறாரு? ராஜ முடியாய் வச்சிருக்கிறாரு. அரசனுக்கு வைக்கும் ஒரு கிரீடமாக, கிரவுனாக வச்சிருக்காரு. அலங்காரமான ஒரு கிரீடமா உங்களை வச்சிருக்காரு. சரிங்களா? அவருடைய கையில தான் நீங்க இருக்கிறீங்க. அதனால கவலைப்படாதீங்க. என்னங்க, இந்த பிரச்சனை கையில மாட்டிக்கிட்டேன், அது எவ்ரிடே என்னை அலங்கோலப்படுத்துது. இந்த வியாதி என்னை அலங்கோலப்படுத்துது, இந்த வறுமை என்னை அலங்கோலப்படுத்துதுங்க, அலக்கழிக்குது அப்படின்றீங்களா? தேவன் கையில நீங்க இருக்கிறீங்க. கிரவுனா, ஒரு கிரீடமாக இருக்கிறீங்க. அவர் ஒவ்வொரு நாளும் மெருகூட்டுவார், அழகூட்டுவார். சரிங்களா? ஐயோ, இன்னைக்கு இந்த டைமண்ட் ஸ்டோன் வச்சிடலாமா, இது வச்சிடலாமா, அது வச்சிடலாமா, இப்படி அழகுபடுத்தலாமா இந்த கிரவுனை அப்படின்னு மெருகூட்டுவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கொடுத்து உங்களை மெருகூட்டுவார். சரிங்களாங்க? அதனால பயப்படாதீங்க. அலங்கோலமா இனிமே இருக்க மாட்டீங்க. தேவனுடைய கையில இருக்கிறீங்க. நீதிமானுடைய கிரீடம் பூக்கும். நீங்க பூத்து குலுங்குவீங்க, காய்த்து கனி தருவீங்க, செழிப்பா இருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா தேவன் கையில இருக்கிறீங்க. அதனால தேவன் என்ன பண்ணுவாரு? இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா. தேவனுடைய கை உருவாக்கும் கை. சில பேர் கையெல்லாம் கறிக்கட்டைன்னுவாங்க. ஏதாவது கொடுத்து பாரு, அவ்வளவுதான், கரிஞ்சு போயிடும்னுவாங்க. ஆனா நம்ம தேவனுடைய கை இருக்குல்ல, ரொம்ப அழகான கை, அற்புதமான கை, அற்புதங்கள் செய்யும் கை. அவர் கைப்பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், உருவாக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை அழகாக உருவாக்கப்படும். அதனால அவர் கையில தான் உங்க வாழ்க்கை இருக்குது. ரொம்ப அழகா நேர்த்தியா அப்படியே உருவாக்கிடுவாருங்க அவங்கள. அதனால கவலைப்படாதீங்க. அலங்கோலமான வாழ்க்கை இருக்காது இனிமே. அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கும். மெருகூட்டுவார். எந்த பிசாசு கையிலையும் நீங்க இல்ல, கர்த்தருடைய கையில இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை கர்த்தருடைய கையில இருக்குது. சரிங்களா? அலங்காரமான கிரீடமா இருக்கிறீங்க, அலங்கரிக்கப்பட்ட கிரீடமா இருக்கிறீங்க. நம்ம யோபு பிசாசு கையில போய் மாட்டினாங்க. சோதனை, அது சோதனை காலம். அது என்னெல்லாம் பண்ணிச்சு தெரியுமா பிசாசு? உங்களுக்கே தெரியும். ஐயோ, ஒரு மனுஷன் மாட்டினா அவனை என்னெல்லாம் பண்ணுது பாருங்க பிசாசு. யோபுவை உடம்பு ஃபுல்லா பருவாக்கிருச்சு. உடம்பு ஃபுல்லா பருக்களால் அப்படியே நிரப்பி விட்டுருச்சு. கையில ஒரு ஓடு கையில கொடுத்துருச்சு. உடம்பு ஃபுல்லா அரிப்பு, சொரியல் வர வச்சிச்சு. கொண்டு போய் சாம்பல்ல உட்கார வச்சிச்சு. தேவன் பார்த்தாரு, அவனை அலங்கோலமா ஆக்கி வச்சிருந்துச்சு பிசாசு. தேவன் யோபுவோடைய முகத்தை பார்த்தாரு. ஒரு மனிதன்னா நம்ம எங்கெங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம்? முகத்தை பார்த்தாதான் அவங்க யாருன்னே நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும்ல. அதான் மனிதர்கள் எல்லாருமே கை கால் எல்லாம் ஒன்னாதானங்க இருக்கு, முகத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். தேவன் யோபு முகத்தை பார்க்குறாரு, பயந்துட்டார். என்னப்பா இப்படி ஆக்கி வச்சிருக்குது அந்த பிசாசு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அப்படியே அலங்கரிச்சார். அப்படியே ஆசீர்வாதத்தால் அலங்கரிச்சார், ஆரோக்கியத்தால் அலங்கரிச்சார், பணக்காரனாக அலங்கரித்தார். அப்படியே ஆசீர்வாதம் கொடுத்தாரு பாருங்க. 140 வயசு வரைக்கும் இருந்தாங்க அவங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. உங்களை நீங்க மற்றவங்க கையில மாட்டினாதான் உங்களை அலங்கோலப்படுத்திடுறாங்க. நம்ம தேவனுடைய கை ரொம்ப அழகான கைங்க. அப்படியே உருவாக்கும். அவர் கை சும்மாவே இருக்காது. நம்ம தேவன் சும்மாலாம் இருக்க மாட்டாருங்க. எப்பவுமே எதையாவது ஒண்ணு படைச்சிட்டு இருப்பாரு. அவர் கையில உங்க வாழ்க்கை இருக்குதா, அப்போ உருவாக்கிடுவார் உங்களை. சரிங்களாங்க? அதனால கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்குது. அதற்காக நன்றி. உங்க கரம் இருக்குதே, அற்புதமான கரம், அற்புதமான கை, அற்புதங்கள் செய்யும் கை. உங்க பிள்ளைங்களை உருவாக்கிடுவீங்க, அலங்கரிப்பீங்க, ஒவ்வொரு நாளும் மெருகூட்டுவீங்க, அலங்கரிப்பீங்க, அழகாக்கிடுவீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துக்கிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கொடுக்கணும், மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் இருக்குங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி உமக்கு நன்றி அப்பா. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்க. நரகத்துல தள்ளினா நாங்க அங்க போய் வாழ மாட்டோம், அங்க போகவும் மாட்டோம்ப்பா. தீயறிகிற இடத்துல எப்படி வாழ்றது? பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. அதற்காக ஆசைப்படுறோம்பா. அதற்காக தான் உங்களை நாங்கள் கும்பிடுறோம்பா. ப்ளீஸ்ப்பா, பரலோகத்துக்கு அனுப்புங்க. அடிச்சு உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவப்படாத பாவங்கள் எல்லாம் நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. எந்த ஒரு நொடி நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம். சுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு பெற்று நாங்க மறுரூபமாகி ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை சந்திக்க மத்தியவானத்துக்கு வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. சுத்தமா வச்சுக்கோங்க. சுத்தமா ஒரு மனிதனால வாழ முடியாதுப்பா. நீங்க உதவி செய்யணும். அந்த கிறிஸ்து ஆட்சியில் அந்த 7 வருடம் பேய் ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்கப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. உங்க ஆட்சியை நாங்க பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.